நம்ம சேனலில் ஒரு கப் கடலைப்பருப்பு வச்சு சூப்பரான மொறு பக்கோடா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். எப்படி நல்லா இதாக இருக்குதுன்னு பாருங்கள். வெளியே நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து கடலை மாவு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப கிறிஸ்பியான பக்கோடா ரெசிபி எப்படி செய்யணும் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடலைப்பருப்பை பக்கோடா பண்ணுறக்கேன். கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற போட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு ஊறி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊறி இருக்க பாருங்கள். மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்தாமையே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு வடிகட்டி எடுத்துருக்கோம்லையே தண்ணி இல்லாமல், அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. மேற்கொண்டு நீங்கள் தண்ணி சேர்த்துனீங்கன்னா ரொம்ப கொதன்னு ஆயிரும். பாருங்கள், தண்ணி சேர்த்தாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு சேர்த்தும் போது நமக்கு நல்லா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், அதுக்காக தான். பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்த வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஈரப்பதம் வேறு இறங்கும், அதனால் நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியதில்லை. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பக்கோடா போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ளேம் வந்து நான் மீடியமில் தான் வச்சுருக்கிறேன். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதவே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பக்கோடா நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பாருங்கள். பக்கோடா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடல் பருப்பில் சூப்பரான மொறு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா மொறுப்பாக நல்லா இருக்குது பாருங்கள். இதுக்கு நீங்கள் சைடிஷாக வந்து சட்னி வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு இருந்தால் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.